உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தலில் நிற்கும் போது என்ன சொல்றாரு? என்னை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல், இந்த அண்ணாதுரையை தோற்கடிக்க முடியாமல் இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள். எது ஏன்? அதுவும் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வெங்கடாசலபதியை அந்த 7 மலையானை துணைக்கு அழைத்து வருவது ஏன்? அவன் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன்? ஓட்டுக்கு அன்னைக்கு 2 ரூபா கொடுத்துருக்கான் அண்ணாதுரை அவர்கள் ஐயாவை, வேற எங்க அண்ணா அவர்களை தோக்கடிக்கிறது. அன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரன் காசு கொடுக்குறான் தன்னையை தோக்கடிக்குன்னு எதிர்த்து பேசுறாப்புல. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துறவனே அன்னைக்கு 200 2 ரூபா, இன்னைக்கு 2000. யாரு? காங்கிரஸ் அறிஞர் அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு காசு கொடுத்தது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறான். ஏன்னா எண்ணம் மாறுதல் அதேதான். இவன் கதர் கட்டுன பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டின காங்கிரஸ், 2 பேரும் ஒண்ணுதான். இவன் மதவாத கட்சியில மிதவாத கட்சின்னு நினைக்காத. பாபர் மசூதியை இடிச்சவன் பிஜேபி, இடிக்க அனுமதிச்சவன் காங்கிரஸ். மருத்துவ கொள்கை அதேதான், கல்விக் கொள்கை அதேதான். வேற என்ன மாற்றம் கண்ட? என்ன மாற்றம் கண்டுட்ட சொல்லு பாப்போம். ஒன்னு சொல்லு. பாதுகாப்பு கொள்கை அதான். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி 100 விழுக்காடு அந்நிய முதலாளிகளுக்கு, அந்நிய முதலீட்டிற்கு. உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கும்போது கொடுக்க பிரச்சனை என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? வரவெல்லாம் 2000, இவன் 2000, இன்னொருத்தன் 2500. அவன் அண்டா, இவன் குண்டா, இவன் மிக்சி, இவன் கிரைண்டர், அவன் ஃப்ரிட்ஜ். மிக்சியில எதை போட்டாரப்ப? குடுக்கிறவன் மண்டை போட்டாரப்பியா? மல்லி மிளகாய் கொத்தமல்லி தான் போட்டாரப்ப. மஞ்சள் அதேதான் கொடுப்பேன். எங்க அப்பா விவசாயம் கொடுக்கணும். ஒருத்தன் வங்கி கணக்குல 5000, நான் வந்தா 10000. ஏன்? பரம்பரை சொத்தை வித்து உனக்கு கொடுக்குறான். கர்ண மகாராஜா பரம்பரை, சோழராஜா பரம்பரை, சேர சோழ பாண்டியன் பரம்பரை. ஏன்னா நீயே பிச்சைக்கார பைய, கடங்கார பைய, நீயே கடங்கார பைய. 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. அயோக்கிய பயிர் கடனை வாங்கி வாங்கி நாட்டு மக்களை ஏமாத்தி இலவசம் இலவசம் இலவசம். இது ஒரு மானங்கட்ட கூட்டம். எல்லாம் இலவசம். வேட்டி இலவசம், சேலை இலவசம். வாங்கிய வைக்கமா இல்ல? மயிலுக்கு போர்வையை போத்தனவன் பேகனினுடைய பேத்தியலோட வேற நாடா நீங்க? முல்லைக்கு தேர விட்டு போனவன் வாரிசாடா நீ? வாரிசா? உலகத்துக்கு சோறு போட்ட இனத்தின் கூட்டமாடா நீ? முத்து பவனத்தை ஏற்றுமதி செய்த மரமறியாம நீ? தன்மானத்துக்காக உயிரை விட்டவனா நீ? அந்த ரத்தத்தில் வந்தானா நீ? மிக்சி வாங்க முடியாது, ஒரு கிரைண்டர் வாங்க முடியாது, மானத்தை மறைச்சு கட்ட ரேட் செலவு வாங்க முடியாது. எல்லாம் இலவசம். 1 கிலோ அரிசி, எண்ணெய் 1 லிட்டர், பருப்பு 1 முளை வெல்லம், 1 முளை கரும்பு, 1 கிலோ வெல்லம், 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு, 1 முளை கயிறு தூக்குல தொங்கு. மானங்கட்டவனே, மானங்கட்டவனே. தாலிக்கு தங்கம் அறப்பவன், இந்த ஒருத்தர் 1 பவன். தாலிக்கு தங்கம் கூட வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு கட்ட முடியாத பக்கத்தை நீ என் பிள்ளைய வச்சு எப்படா கடைசி வர வாழுவ? டேய், எப்படா அந்த பிள்ளைய வச்சு பொழப்ப? அறப்பவன் தங்கம் வாங்கி கட்ட வக்கல்லாத நீ எப்படா பொழப்ப? தாலிக்கு தங்கம் கொடுத்துடணும், பட்டு புடவை கொடுத்துடணும். அப்புறம் பிறந்த நாள் வந்தா இலவச கல்யாணம், பொண்டாட்டி இலவசம். என்ன சிரிக்கிற? சிரிக்கிற? நடக்காத மாதிரி சிரிக்கிற? இலவச திருமணம்னு செஞ்சு வைக்கிறானா இல்லையா? மானம் கட்டவனே. பொண்டாட்டி கட்ட முடியாதவன் எதுக்குடா பொழைக்கிற? நாய் தனக்கான சோழியை சத்துக்கிறது, பண்ணி சத்துக்கிறது, நாய் சத்துக்கிறது, பூச்சி வண்டு சத்துக்கிறது. மான தமிழ ஒன்னால நேசிச்சு ஒரு பொண்ணை கட்டிக்க முடியல. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. பொண்டாட்டி இலவசம், அதையும் வாங்கிட்டா குனிஞ்சு. நாளைக்கு வருவான்டா புள்ள இலவசம் வாங்குவியா? அப்ப வெக்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்காடா, மானங்கடல. அப்படிதான்டா எல்லாத்தையும் கையேந்தும் போது யோசிக்கணும்டா. கொடுக்கிறவன் கல்றா இது இலவசம். இதை நீங்க வாங்கும் போது இலவசமா கொடுத்தானா இல்ல காசு கொடுத்து வாங்கினீங்களான்னு கேளு. ஒரு தடவை கேளு, கேளுடா. அப்ப என்ன கேப்ப? காசு கொடுத்து அந்த காசு ஏதுன்னு கேளு. எங்கிருந்து எடுத்தாங்க? இலவசத்தில் இழக்கின்ற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா
நீ யாருடா? என் ரத்தம்டா, என் உடன் பிறந்தவன்டா. நீ கேட்டீனா யாரு? என்ன உனக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது, உனக்கு விழிப்புணர்வு வந்தது, மாற்றத்துக்கான சிந்தனை வந்துட்டது. வாக்குக்கு காசு அப்படி நிறுத்தி கையை பிடிச்சுக்க. ஐயா, எனக்கு சேவை செய்யத்தானே தேர்தலில் நிக்கிறீங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்க? எனக்கு காசு கொடுத்து நீங்க வென்று வந்து எனக்கு நல்லது செய்ய போறீங்க. அவ்வளவு நல்லவங்களா ஐயா நீங்க? அவ்வளவு நல்லவனா? ஓட்டு போட போற ஒண்ணு, ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உதய சூரிய வெட்ட இலையில கைய வைக்காத, தாமரை கையில கைய வச்சிரத வைக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். அவள் யார்? நம் தாத்தன், ஒரு புரட்சியாளர், சமூக நீதிக்காக இந்த மண்ணிலே போராடிய புரட்சியாளர். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற, பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளவென்றால் நீ உனக்கு விடுதலை என்பது வெற்றி சொல்லுங்கிற, உனக்கு விடுதலை என்பதே கிடையாது என்கிற. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எளித்து சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்கிற. அப்படிப்பட்ட மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனுடைய வாரிசு பேத்தி என்பதை மறந்து விடாமல் என் மக்கள், என் அன்பு தங்கை ஆய்வியல் நிறைஞர் சிந்து அவர்களுக்கு இந்த திருப்பரம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும். இந்த வெற்றி நம் மொழிக்கான வெற்றி, இனத்திற்கான வெற்றி, மக்களின் நலத்திற்கான வெற்றி.